குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் திருநெல்வேலியில் இருக்கிற நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் இங்கேருந்தாங்க பண்ண போகிறோம். இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய பஸ்ஸஸ்க்கான டைம் டேபிள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ரூட்க்கெலாம் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அந்த 6 பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் பஸ்ஸஸ் போகுது அப்படிங்கிறத வந்து சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, தென் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குங்க. தென் வந்து நம்ம பேக்லாம் வச்சுக்கிறதுக்கான கிளாக் ரூமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏடிஎம் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குங்க. திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான சிட்டி பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு சில பிளேசஸில் இந்த மாதிரி டிஸ்பிளேவும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1லேருந்து பிளாட்ஃபார்ம் 6 வரைக்கும் எந்தெந்த ஊருக்குலாம் பஸ் போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குங்க. நீங்கள் இதுலேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1ல் தாங்க நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1க்கு போகலாங்க. திருநெல்வேலியிலேருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம டிஎன்எஸ்டிசியோட மொஃபசல் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை வரைக்கும் 1-to-1 பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதோட டைம் டேபிள் தாங்க இது. நம்ம இப்போது திசையன்விளை போகிறதுக்கான பஸ் எங்கே நிற்குமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸஸ் கூட இல்லை. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது 1-to-1 பஸ் தாங்க. கரெக்டாக மதியானம் 1 மணிக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லா சனிக்கிழமையும் நவ திருப்பதி தரிசனம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புமா. இங்கே பாருங்களேன், திசையன்விளை வழியாக திருச்செந்தூர் போகிறதுக்கு ஒரு ப்ரைவேட் பஸ் வந்துச்சுங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திசையன்விளை போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். பஸ் வந்தோடனே ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த பார்த்திங்களா, இந்த 1-to-1 பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி திசையன்விளை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வண்டி உள்ளே வந்ததுமே இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். செம்ம டிமாண்டாக தாங்க இருக்கும் போல் இந்த ரூட்டு வந்து. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரூட் போர்ட் சேஞ்ச் பண்ணலங்க. 1-to-1 திருநெல்வேலி திசையன்விளை BS6 தாங்க. புது வண்டி தான், பட் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கிறதுனால பழைய வண்டி ஆயிடுச்சு. இந்த ரூட்டில் 1-to-1 இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் 1-to-1 ஓடினா தான் எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்ததா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த ரூட்டில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. திருநெல்வேலி டு திசையன்விளை இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் கேப்பில் ஒரு வண்டி ஆப்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க. ப்ரைவேட் பஸ்ஸும் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். அது போக 1-to-1 சர்வீஸ் வந்து டைமுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி 1-to-1ல் ஏசி பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க இந்த ரூட்டில். சரியான வெயிலுங்க திருநெல்வேலியில். கரெக்டாக மதியானம் 1 மணிக்கு நம்ம வண்டி ரேக்லேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. பக்கத்தில் நிற்கிற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 கிடையாது. திருநெல்வேலி டு திசையன்விளை எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு போகிற வண்டிங்க. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திசையன்விளை வரைக்கும் 1-to-1 இந்த வண்டியில் நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 1 மணிக்கு நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். இந்த 60 கிலோமீட்டரை நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமில் ரீச் பண்ணுறாங்க, எந்த ரூட்டில் போகிறாங்க, வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். திருநெல்வேலியிலிருந்து திசையன்விளை வரைக்கும் இந்த 1-to-1 வண்டியில் ஒரு ஆளுக்கு 55 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து 1-to-1க்கான ஃபேரா இல்லை இந்த ரூட்டில் இதுதான் ஃபேரா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலங்க. இந்த ரூட்டில் அடிக்கடி ட்ராவல் பண்ண மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ரூட்டில் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1-to-1க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஊர்களுக்குள்ளே போகிற வண்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேர் கம்மியாக தாங்க இருக்கும். இல்லை 2 வண்டிக்கும் இதே ஃபேர் தானா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம திருநெல்வேலி சிட்டியிலேருந்து வெளியே வந்து பைபாஸோட ரீச் பண்ண போகிறோங்க. நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற அந்த பைபாஸுங்க. இதே பைபாஸில் தான் நம்ம கிளம்பி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான்குநேரியிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி திசைமலை போவாங்க. நான்குநேரியிலேருந்து 2 ரூட் இருக்குங்க திசைமலை போகிறதுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான்குநேரியிலேருந்து பாரப்பாடி மன்னார்புரம் ஜங்ஷன் இந்த வழியாக திசைமலை ரீச் பண்ணலாம். இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா நான்குநேரியிலேருந்து சாத்தான்குளம் இட்டமொழி போய் அங்கேருந்து திசைமலை போகுங்க. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. நான்குநேரி பாரப்பாடி மன்னார்புரம் ஜங்ஷன் இந்த வழியாக திசைமலை போக போகிறாங்க. இந்த ரூட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணது கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய 1-to-1 தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லைனில் திருநெல்வேலி டு திசைமலை இந்த 1-to-1 ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோங்க. செம்மையான ரூட்டுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை அந்தளவுக்கு பெய்யலை, வெயில் கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறுற மாதிரி இருக்குங்க. 2 பக்கமும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டில் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இடையில இருக்கிறதுனால ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக தான் இருந்தது. பட் நம்ம வண்டி 1-to-1ன்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், அங்கங்கே ஒரு சில சீட்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் ஊருக்குள்ளே சுற்றி போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக தாங்க போகுது. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே செம டிமாண்டாக தான் இருக்குமா. அந்தளவுக்கு மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க இந்த ரூட்டில். திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற அந்த ரூட்டில் தான் நம்ம வண்டி வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான்குநேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திசைமலை போக போகிறோம். நான்குநேரி நம்ம வண்டி சிட்டிக்குள்ளே போகாதுங்க, ஃபுல்லாக பைபாஸ் தான். பைபாஸில் போயிட்டு அங்கேருந்து கட் பண்ணி நம்ம திசைமலை ரூட் எடுக்க போகிறோங்க. ஏன்னா ஃபுல்லாக 1-to-1 அப்படிங்கிறதுனால எங்கேயுமே ஸ்டாப் கிடையாதுங்க. திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டில் எடுத்தாங்க அப்படின்னா திசைமலை போய் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. நான்குநேரியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஒரு சில ட்ரெயின் மட்டும் தான் இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. திசைமலைக்கு நியர்பை ஸ்டேஷன் அப்படின்னா நான்குநேரி தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகங்க. ரொம்ப பக்கமான ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான்குநேரி தான். இந்த லெஃப்ட் சைடு ரோடு போகுது பார்த்திங்களா, இது தாங்க நான்குநேரி சிட்டிக்குள்ளே போகிறது. பட் நம்ம வந்து பைபாஸில் தான் போக போகிறோம். இந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணி போகிறதாங்க நான்குநேரி சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம இந்த வழியாக போயிட்டு இங்கேருந்து ஒரு ரைட் கட் ஆகுது பார்த்தீங்களா, அது வழியாக தான் போக போகிறோம் திசைமலைக்கு. இந்த ரூட்டில் நமக்கு வேறு எந்த ஊர்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உவரி போகலாங்க. ஒரு முக்கியமான ஊர் உவரி. அந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் போகலாம். அதே மாதிரி கூந்தன்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு கொஞ்சம் ஃபேமஸான ஊருங்க இந்த ரூட்டில். அங்கே சரணாலயமும் இருக்குது. நம்ம அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் எடுத்துக்கலாங்க. இந்த நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான்குநேரி போகிறது, ரைட்டில் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதாங்க திசைமலை போகிற ரூட்டு. நம்ம திசைமலைக்கு 2 வழியாக போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே தாங்க டைவர்ட் ஆகும். லெஃப்ட்டில் போகிற அந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் இட்டமொழி வழியாக வந்து போகிறது. நம்ம இப்போ ரைட்டில் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ரூட்டு தான் ரெகுலர் ரூட்டுங்க. மன்னார்புரம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக போகிற ரூட்டுங்க. திசையன்மலை பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திசையன்மலையிலேருந்து 9 கிலோமீட்டரில் உவரி இருக்குங்க. அந்த ஊரில் பீச் இருக்குது. அதே மாதிரி 27 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாடு இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃபேமஸான குலசேகரப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தசரா ஃபெஸ்டிவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு திருச்செந்தூர் தாங்க, ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருச்செந்தூர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திசையன்மலை பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்ங்க.
திசையன்மலையிலிருந்து திருநெல்வேலி, திருச்செந்தூர், நாகர்கோவில், கோயம்புத்தூர், சென்னை, வேளாங்கண்ணி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஊர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதே மாதிரி மதுரை, திருச்சி போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி போகணும், அப்படி இல்லைனா திருச்செந்தூர் போகணுங்க. டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. சென்னை போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போகும். பட் வண்டி ஃபுல்லாக இருக்கிறதுனால திருச்சி ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரியாதுங்க. பட் மதுரை போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருநெல்வேலி வரணும், இல்லைனா திருச்செந்தூர் போகணுங்க. இப்போ நம்ம பரப்பாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான ஊருன்னு நினைக்கிறேங்க. பார்க்கும்போதே தெரியுதுங்க, நல்ல பெரிய ஊராக தான் இருக்குது. பட் நம்ம வண்டிக்கு இங்கே ஸ்டாப் கிடையாதுங்க. இப்போ வரைக்குமே நம்ம வண்டியோட ஸ்பீட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. 60 வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா ரூட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இடையில இருக்கிறதுனால 60 தான் டாப் ஸ்பீடாக இருக்குங்க. இந்த ரூட்டில் விஜயநாராயணம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவியோட ஒரு கம்யூனிகேஷன் லொக்கேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஐஎன்எஸ் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். இந்தியன் நேவியோட ஒரு கம்யூனிகேஷன் பிளேஸ் தாங்க அது. அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு சரியாக தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போது மன்னார்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. மன்னார்புரம் சந்திப்பு தான் இந்த ஏரியாவோட பேர். லெஃப்ட் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் போகிறது, ரைட் சைடில் போகிற ரோடு வள்ளியூர் போகிறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். இந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா திசையன்விளை உவரி போகிறதுங்க. ஸோ இந்த ஜங்ஷன் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னார்புரம் ஜங்ஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மன்னார்புரம் ஊர் வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் போகிற வழியில் இருக்குங்க. திசையன்விளை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தாங்க. இது பக்கத்தில் தான் வந்து நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் முடியுது. ஸோ இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தாங்க சேர்ந்தது. லெஃப்ட் சைடு கட் ஆகிற பார்த்திங்கன்னா இதுதான் திசையன்விளை உள்ளே போகிறது. ரைட்டில் நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா உவரி போகிறதுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேங்க. அது என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற பழமையான மசூதிகளில் ஒன்றான ஆத்தங்கரை பள்ளிவாசல் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திசையன்விளை பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸ் அந்த ஊருக்கு. திசையன்விளையிலேருந்து நமக்கு மினி பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கும் போது திசையன்விளை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆத்தங்கரை பள்ளிவாசலையும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மணப்பாடு, உவரி இந்த மாதிரி ஊர்களையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம திசையன்விளை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண போகிறோங்க. டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்தில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து திசையன்விளை ரீச் பண்ணியாச்சு. இந்த 1-to-1 பஸ்ஸில் நம்ம ட்ராவல் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. வண்டியோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 60 வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ட்ராவல் எனக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. நான் சொன்ன சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா திசையன்விளையிலேருந்து ஒரு சூப்பரான ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.